ஒரு கட்டடத்துக்குள்ளே வர்றோம். எதுக்கு வர்றோம்? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வர்றோம், வசனத்தை கேட்கறதுக்கு வர்றோம். ஒன்று கூடி வர்றதை அசட்டை பண்ணாதீங்கன்றது. ஏன்னா அந்த ஒன்று கூடி வர்றதுல பல வேல்யூ இருக்குது, பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. மற்றவர்களை பார்க்குறோம், அவர்கள் நம்மளை ஊக்குவிக்கிறார்கள், அவர்களோட ஐக்கியப்படுகிறோம். வெறும் நான் மட்டும் இதை நம்பலைங்க, இந்த மாதிரி நம்புறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பலன் உண்டாகுது. நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது, எவரோ நம்பாத நான் ஏதோ நம்பி திரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு கிடையாது. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அறிவாளிகள், படித்தவங்க, நல்ல ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் நம்புகிறாங்க. சாதாரண மனுஷன்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்புகிறாங்க. அப்படிங்கிறத ஒரு சபை கூடி வரும்போது நம்ம அதை பார்க்குறோம், நமக்கு அது ஊக்கம் அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றத பண்ணியிருக்கிறாருங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் உங்களை ஊக்குவிக்கிறார்கள், சொல்கிறாங்க பயப்படாதப்பா, எனக்கு கூட அப்படி இருந்தது, கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்தார், வா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுறேன். இப்படி பல விதங்களில் பல வேல்யூ இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூடி வரும்போது எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. அதுக்காக தான் இங்கே வர்றோம். கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு இங்கே வரல, இங்கே மட்டும்தான் இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார், உங்கள் வீட்டில் கூட தான் இருக்கிறார். அதனால் நான் வீட்டிலேயே உட்காந்துக்கிறேன்னு இல்லை, கிடையாது. இங்கே வர்றோம் எதுக்கு? இங்கே வந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க முடியும், இந்த ஐக்கியம் என்கிற அனுபவத்தை பெற முடியும், ஊக்குவிக்கப்பட முடியும், பலப்பட முடியும். அதனால் வர்றோம்.